சொசைட்டி வந்து நமக்கு எவ்வளவு பே பண்ணுது அது வந்து ப்ரொஃபஷன் சொல்லி சொல்றோம். அதே மாதிரி லவ் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்கு நம்ம அது பிடிச்சதெல்லாம் என்ன வெல்வெஸ்டா இருக்குன்னு தான் நம்ம வந்து நம்மளுடைய பேஷன் சொல்லி சொல்லுவோம். நம்மளுடைய பேஷன் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டி எதுவுமே சொசைட்டிக்கு தேவைப்படாததும் இருக்கலாம், வேர்ல்ட் நீட்ஸ் இதுல இன்க்ளூட் ஆகாம இருக்கலாம். அதே மாதிரி ஏதோ பேமெண்ட் நமக்கு வராது, பட் நமக்கு வந்து நம்ம பிடிச்சிருக்கிறதுக்காக நம்ம வந்து அது வந்து இன்வால்மெண்டோட நம்ம செய்யறோம். பட் அது வந்து நம்ம லைஃப் லாங் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம், ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா then you'll be placed in this particular posting அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாஸ்டர் வீடியோஸ் உங்களுக்கு இருக்கும். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே நீங்க எடுத்துட்டு நீங்க ஆன்லைன்ல நீங்க எடுத்து வச்சுட்டீங்கன்னாலே ஒரு பர்டிகுலர் இந்த ரிப்போர்ட் பேஸ் பண்ணி ஒரு 1-to-1 கவுன்சிலிங் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராவே நீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், டாக்டர் எஸ்.எஸ். ராஜ்சோலேனன் கரியர் கன்சல்டன்ட். போன வீடியோவில் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கரியர் ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம எந்த ஸ்டேஜில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கொண்டு வரதுன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து நம்ம என்ன நேம் வச்சு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஐடியல் கரியர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டெப்ஸ்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது பார்க்காதவங்க போயிட்டு அந்த வீடியோஸ் போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு கரியரை வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நாலு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இக்கிகாய் மெத்தட்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஜாப்பனீஸ் ப்ரோவர்பு. ஸோ வந்து இது அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம கரியராக நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்ம லைஃப் லாங் வரைக்கும் நம்ம அது கூட சேர்ந்து பண்ணுறப்போ அது வந்து ஒரு பேஷனாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு வந்திருப்பாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் அவேர்னஸ் அப்ரோச், அடுத்தது கொஸ்டினர்ஸ், அடுத்தது ஏஐ பேஸ்ட் அசஸ்மெண்ட். இந்த 4 மெத்தடில் நம்ம வந்து என்ன கரியர் வேணுன்றதை நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இக்கிகாய் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸ்லையும் பேஸ் பண்ணி நம்மளோட கரியர் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வாட் யூ லவ், உங்களுக்கு வந்து என்ன பிடிச்சிருக்குன்ற ஒரு லிஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கணும்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த லிஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கார்டனிங் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த கார்டனிங் அதே மாதிரி அது சம்பந்தமான லிஸ்ட் எல்லாமே எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட் யூ ஆர் குட் அட், இந்த நீங்க எழுதி வச்சிருக்கிற லிஸ்ட்டில் நீங்க எதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்டைஸாக இருப்பீங்க அப்படின்றத பார்த்துட்டு அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட்ஸ் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் தி வேர்ல்டு நீட்ஸ், இந்த லிஸ்ட்ல வேர்ல்டு அதாவது உலகத்துக்கு வந்து ஏதாவது வந்து தேவைப்படுதா, அதாவது சொசைட்டி கூட மிங்கிள் ஆகிற மாதிரி இந்த ஃபீல்ட்ஸ்ல ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு வாட் யூ கேன் பி பெய்டு ஃபார், கடைசியாக நீங்க செலக்ட் பண்ணிக்கிறதுல இருந்து உங்களுக்கு வந்து சொசைட்டி வந்து பே பண்ணணும்னா நீங்க பண்ற அந்த டாஸ்க்கு வந்து சொசைட்டி வந்து பே பண்ணணும். அது வந்து எது வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட்டா இருக்குன்னு செலக்ட் பண்ணிட்டு அதை வந்து நீங்க கரியரா சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் இட் வில் பி உங்களுடைய லைஃப் லாங் வந்து அது வந்து ப்ரொலாங் ஆகிட்டு உங்க கூடயே நீங்க டிராவல் ஆகிட்டு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இக்கிகாய் மெத்தட். இந்த இக்கிகாய் மெத்தட் வந்து ஒரு பை டயக்ராம் மாதிரி ஒன்று போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இந்த 4 கேள்வி தான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பை டயக்ராம் மாதிரி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லவ் வந்து ஒரு நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை வந்து ஒரு செட்டில் எடுத்துக்காங்க. அடுத்தது நீங்க இதில் வந்து வெல்வெஸ்டாக இருக்கீங்க அதை வந்து ஒரு செட்டில் எடுத்துக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சொசைட்டிக்கு என்ன தேவைப்படுது அதை வந்து ஒரு செட்டில் எடுத்துக்காங்க. அதுக்கடுத்தது சொசைட்டி வந்து எவ்வளோ பே பண்ணுது அதை வந்து ஒரு சர்க்கிளாக எடுத்துக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ப்ரொஃபஷன்றது நம்ம வந்து எதில் வெல்வெஸ்டாக இருக்கும், அதே மாதிரி சொசைட்டி வந்து நமக்கு எவ்வளோ பே பண்ணுது அதை வந்து ப்ரொஃபஷன் சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி லவ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சிருக்கிறதுல என்ன வெல்வெஸ்டாக இருக்குன்னு தான் நம்ம வந்து நம்மளுடைய பேஷன் சொல்லி சொல்லுவோம். நம்மளுடைய பேஷன் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு தேவைப்படாததும் இருக்கலாம், வேர்ல்ட் நீட்ஸ் இதில் இன்க்ளூட் ஆகாமே இருக்கலாம். அதே மாதிரி ஏதோ பேமெண்ட்டும் நமக்கு வராது, பட் நமக்கு பிடிச்சிருக்கிறதுக்காக நம்ம வந்து அதை வந்து இன்வால்மெண்டோட நம்ம செய்கிறோம். பட் அது வந்து நம்ம லைஃப் லாங் வரைக்கும் கண்டினியூவாக ப்ரொலாங் பண்ணிட்டு போயிடணும்னா பட் நமக்கே ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா என்ன இது எதுக்கு தான் பண்ணுறோன்ற மாதிரி அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துடும். ஸோ இதே ஒரு பேமெண்ட்டோட அதே மாதிரி சொசைட்டிக்கு நீடோட நம்ம பண்ணோம்னா அது வந்து நம்ம லைஃப் லாங் வரைக்கும் அதுக்கு ப்ரொலாங் பண்ணிட்டு கொண்டு போகலான்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வந்து மிஷன் சொல்லி சொல்றாங்க. இது வந்து லவ்வும் வேர்ல்டு நீட்ஸும் ரெண்டுமே கலந்துருக்கு. இந்த இடத்துலயும் நமக்கு வந்து ஒரு ரிவார்டிங் சிஸ்டம்ஸ் எதுவும், அதாவது ஒரு மானிட்டைசேஷன் பெனிஃபிட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறப்ப இதுவும் லைஃப் லாங் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் இது வந்து ஒரு மிஷனாக வந்து கொண்டு போயிட்டு இருப்போம். பட் ஆஃப்டர் பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்து இதுவும் வந்து இட் வில் பி லைக்லி டு பி போரிங் மாதிரி வந்துடும். ஸோ நமக்கு எந்த ரீஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 4மே கம்பைன் பண்ணி இருக்கக்கூடிய இந்த ரீஜன் தான் நமக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபைனல் கன்க்ளூஷன் நமக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த 4 இதில் ஃபைனலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஃபீல்டு மட்டும் வந்து நிற்கும். இந்த ஃபீல்டில் வந்து நம்ம எதுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கன்க்ளூஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய கரியர்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது செகண்ட் மெத்தட், அதாவது 3D அவேர்னஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். 3D அவேர்னஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ஆஃப் யுவர் செல்ஃப். நம்மளை நாமளே வந்து டெஸ்ட் பண்ணி ஒரு சில கேள்விஸ்லாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுட்டு அதை பேஸ் பண்ணி நம்மளை நாமளே வந்து ஒரு புரிதலுக்கு வந்து கொண்டுட்டு வருது. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட், மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட், ஆப்டிடியூட் டெஸ்ட்னா டெஸ்ட் வச்சு டெஸ்ட் எழுதுறது கிடையாது. இது நாமளே வந்து அனலைஸ் பண்ணுறது, நமக்கு எதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறது. அதே மாதிரி நமக்கு வந்து பர்சனாலிட்டி, நமக்கு வந்து எந்த ரோல் பிளே பண்ணால் வந்து நம்ம பர்சனாலிட்டிக்கு வந்து மேட்ச் ஆகுன்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணுறது மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட். அதாவது நம்ம வந்து ஒரு ரோல் இல்லாமல் ஒரு பல ரோல், ஒரு 2-3 ரோல் நம்ம சேர்ந்து
சேர்ந்து நம்மளால ப்ளே பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நம்மளை நாமளே அனலைஸ் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்தது நமக்கு வந்து ஆப்டிடியூட் ஸ்கில்ஸ், அதாவது ஒரு 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 சுச்சுவேஷன் கொடுத்தா நம்மளால கரெக்டாக அதை அனலைஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணி அதை வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட் அந்த நாலேஜ்லாம் நமக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நம்மள நாமளே வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் டி. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கரியர் லேண்ட்ஸ்கேப், அவேர்னஸ் ஆஃப் கரியர் லேண்ட்ஸ்கேப், என்னென்ன கரியர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 27 இண்டஸ்ட்ரி செக்டர்ஸ் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 600+ கரியர்ஸ் இருக்கு, 3000+ ரோல் பிளேஸ் இருக்கு, 50,000 காலேஜஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து அவேர்னஸ் ஆஃப் கரியர் லேண்ட்ஸ்கேப், அதாவது என்னென்ன கரியர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதை 2 அவேர்னஸும் கொண்டு வந்துட்டு அதுக்கு அடுத்தது இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நான் வந்து எப்படி வந்து நான் சொசைட்டி கூட மிங்கிள் ஆகிறேன். தட் இஸ் நத்திங் பட் ரைட் ஃபிட். இது ரெண்டுத்தையும் ஃபிட் பண்ணிட்டு ஸோ பேஸ்ட் அப்பான் திஸ் ஹவ் ஐ எம் கோயிங் டு செலக்ட் தி ஸ்ட்ரீம் ஃபிட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஸ்ட்ரீம் எடுத்துட்டு அதுக்கடுத்து கரியர் ஃபிட், அதுக்கடுத்து வந்து காம்ப்ரஹென்சிவ் ரிப்போர்ட் ப்ளஸ் ரோட் மேப், பர்சனலைஸ்டு கரியர், அதுக்கப்புறம் கவுன்சிலிங், ஃபைனலாக கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம செலக்ட் பண்ணிட்டு வந்து கரெக்டான பாத் தானு சொல்லிட்டு கவுன்சிலிங் பண்றதுக்கு இந்த ஃபைனல் ஸ்டெப். ஸோ இதுதான் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் அவேர்னஸ். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் அவேர்னஸ் வந்து நம்மள நாமளே வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது. செகண்ட் வந்து கரியர் லேண்ட்ஸ்கேப், அதை பத்தின ஒரு அவேர்னஸ். இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி எப்படி கரெக்டான ரைட் ஃபிட்டுக்கு நம்ம கொண்டுட்டு வரதுன்னு சொல்லிட்டு அந்த அவேர்னஸ் தான் 3D. இதான் 3D அவேர்னஸ் சர்ச் இன்ஜின் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய கரியர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த தேர்ட் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் நம்மள நாமளே வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது. ஸோ நமக்கு வந்து எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிறது. ஸோ நம்மளோட உங்களுடைய வாட்ஸ் வந்து எந்த சப்ஜெக்ட்ல நிறைய மார்க்ஸ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி இதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஹி ஆர் ஷி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கின சப்ஜெக்ட்ஸாக இருக்கக்கூடாது. அவங்க இன்ட்ரெஸ்ட்ல she is able to or he or she is able to அந்த சப்ஜெக்ட் வந்து அவங்கள வாலண்டியரா எடுத்து வச்சு படிச்சு மார்க் வாங்குற மாதிரி இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹாபி, எதில் அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு ரிலேட்டடான ஹாபிஸ் ஏதாவது பண்றாங்கன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து ஒர்க் ப்ரிஃபரன்சஸ்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அட்மின் ஆகலாம். அட்மின்னா நான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் நான் வந்து he or she is capable அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவலில் அந்த ரோல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கலாம். அப்படின்னா ஒரு கிரியேட்டிவ் நான் வந்து ஏதாவது ஒரு புதுசாக கண்டுபிடிக்கலாம், எனக்கு வந்து கிரியேட்டிவ் நாலேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி அது கொண்டுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவா இருக்கலாம். இன்ஃபர்மேட்டிவ்ன்றது ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து அசைன் பண்ணிருக்க டாஸ்க் வந்து ஒரு பர்டிகுலர் நம்ம நாலேஜ் யூஸ் பண்ணி ஒரு கோடிங்கோ ஏதோ ஒன்று நம்ம வந்து கரெக்ட் ப்ராப்பராக செஞ்சு முடிக்காது. இன்ஃபர்மேட்டிவ் டாஸ்க் வந்து நம்ம வந்து எடுத்து பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரோல்ஸ் கேபிளாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாதிரி கரியர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஓரியன்டா இதில் டாக்டர்ஸ், அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பீப்புள் சர்வீசஸ், அதாவது நர்சஸ் அந்த மாதிரி கூட வரலாம். இதுதான் உங்களுடைய தேர்ட் மெத்தட். ஃபோர்த் மெத்தட் வந்து ஏஐ பேஸ்டு அசஸ்மெண்ட் கரியர் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏஐ பேஸ்டு கரியர் அசஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்மளுடைய கேப்பபிலிட்டிஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்புட்டை நம்ம ஃபீட் பண்ணி, அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 ஒரு 50 கொஸ்டின் கிட்ட இருக்கும். ஸோ இது வேரியஸ் டாஸ்க்ல இருந்து ரைட் ஃப்ரம் ஹாபிஸ், இன்ட்ரெஸ்ட், நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்தோமோ அது எல்லாமே ஏஐ பேஸ்ல இன்புட்டாக கொடுத்து அதை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேரக்டர்ஸ் இருந்துச்சுன்னா தென் he or she will be suitable for this type of careers சொல்லிட்டு வந்திருக்கும். ஸோ அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு அசஸ்மெண்ட் எடுக்கிறது தான் வந்து உங்களுக்கு ஏஐ பேஸ்டு கரியர் அசஸ்மெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு ஏஐ பேஸ்டு டூல். இல்லை பிக்மை கரியர்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று இருக்கு. அந்த பிக்மை கரியர் டூலில் கூட போயிட்டு நீங்கள் உங்களுடைய அசஸ்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயே அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஏஐ பேஸ்டு அசஸ்மெண்ட் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. ஆன்சர் பண்ணிட்ட பிறகு ரிப்போர்ட் வந்து அதுவே ஜென்ரேட் ஆகிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து வேறு கரியர் லைப்ரரிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் சன்னுக்கோ அப்படின்னா டாட்டருக்கோ என்ன ஒரு பர்டிகுலர் கரியர் வந்து சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கரியர் லைப்ரரிஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் எந்த கரியர் வந்து உங்கள் சன்னுக்கோ இல்லை டாக்டருக்கோ சூட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த கரியரில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கரியர் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த கரியரில் அந்தந்த பர்டிகுலர் கரியரில் ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸோடைய வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுடைய சஜஷன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த திஸ் பர்டிகுலர் கரியர் வில் பி குட் ஃபார் திஸ் பர்டிகுலர் டைம் பீரியட். நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தென் யூல் பி பிளேஸ்ட் இன் திஸ் பர்டிகுலர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு எக்ஸ்பர்ட் ஒரு கைடன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மாஸ்டர் வீடியோஸும் உங்களுக்கு இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாலுமே ஒரு பர்டிகுலர் இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு 1-to-1 கவுன்சிலிங் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே நீங்கள் கரியர் பார்த்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் சன்னுக்கோ இல்லை டாக்டருக்கோ நீங்கள் ஒரு பெஸ்ட் கரியர் பார்த்தாவே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நம்மளோட கரியர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்பர் கரியரை வந்து நம்ம சூஸ் பண்ணி உங்களுடைய சன்ஸ்க்கோ இல்லை டாக்டருக்கோ வந்து நீங்கள் அமைச்சு கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம ஒரு கரியர் வந்து எப்படி சூஸ் பண்ணக்கூடாதுன்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம்.
என்னென்ன கரியர்ஸ்லாம் இருக்குது, இந்த கரியர்ஸ்க்குலாம் என்னென்ன டெஸ்ட் நம்ம வந்து எடுக்கணும், ப்ளஸ் டூ முடிச்சிட்ட பிறகு என்னென்ன டெஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எடுக்கணும், அதுக்கு மெட்டீரியல்ஸ்லாம் என்ன, அதுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அவைல் பண்ணலாம், இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.